ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புதக் காட்சிகளைக் கண்டது. கண்ணு கெட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கி அடித்துக் கொண்டு நின்றார்கள். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். திடமாக காலூன்றி நிற்கவும் முடியாத கிழவர்களும் கிழவிகளும் கோலூன்றி நின்றார்கள். தாங்கள் பிறரால் அங்குமிங்கும் தள்ளப்படுவதை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆதித்த கரிகாலரின் வீர திருமுகத்தை பார்க்கும் ஆர்வத்தினால் தள்ளாடிக் கொண்டு நின்றார்கள். சிறுவர் சிறுமியர் தாங்கள் ஜனக்கூட்டத்தின் நடுவே நசுக்கப்படுவதை பொருட்படுத்தாமல் முண்டியடித்துக் கொண்டு முன்னால் வர முயன்று கொண்டிருந்தார்கள். யவ்வன பெண்கள் தங்களுக்கு இயற்கையான கூச்சத்தை அடியோடு கைவிட்டு அந்நிய புருஷர்களின் கூட்டத்தினிடையே இடித்து பிடித்து கொண்டு முன்னால் வர பிரயத்தனம் செய்தார்கள். யவ்வன புருஷர்களோ அத்தகைய இளம் பெண்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல், அவர்களின் மீது கடைக்கண் பார்வையை கூட செலுத்தாமல் இளவரசரை நன்றாக பார்க்கக்கூடிய இடங்களை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அவர்களில் பலர் கடம்பூர் மாளிகைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் உள்ள மரங்களின் மீதெல்லாம் ஏறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் அநேகர் அந்த மாளிகையில் வெளிமதில் சுவரின் பேரிலும் ஏற முயன்று அரண்மனை காவலர்களால் கீழே இழுத்து தள்ளப்பட்டார்கள். பச்சை குழந்தைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு இளம் பெண்கள் எத்தனையோ பேர் அந்த கூட்டத்திலே பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு நின்றார்கள். அழுத குழந்தைகளிடம் அவற்றின் தாய்மார்கள், கண்ணே அழாதே, வீரத் தமிழகத்தின் மகா வீராதி வீரர் வீரபாண்டியன் தலைகொண்ட ஆதித்த கரிகால சோழர் வரப்போகிறார். அவரை பார்க்கும் பேறு பெற்றால் நீயும் ஒரு நாள் அவரைப் போல் வீரனாவாய் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார்கள். இம்மாதிரியே காதலர்கள் தங்கள் காதலிகளிடமும் தாய்மார்கள் தங்கள் புதல்வர்களிடமும் ஆதித்த கரிகாலரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த விதமாக ஆதித்த கரிகாலரின் வீரப்புகழ் நாடெங்கும் அந்த காலத்தில் பரவியிருந்தது. 12வது பிராயத்தில் போர்க்களம் புகுந்து கையில் கத்தி எடுத்து பகைவர் பலரை வெட்டி வீழ்த்தியவரும், சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து வீரபாண்டியன் பாலைவனத்துக்கு ஓடி பாறை குகையில் ஒளிந்து கொள்ளும்படி செய்தவரும், 19வது பிராயத்தில் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி படையை சின்னாபின்னம் செய்து அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தவருமான இளவரசரை பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும்? இத்தகைய வீரபுருஷரை பற்றி சென்ற 3-4 வருஷகாலமாக பற்பல வதந்திகள் உலாவி வந்தன. ஆதித்த கரிகாலருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் ஆன பிறகு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் மனத்தாங்கல் வந்துவிட்டது என்றும், ஆதித்த கரிகாலர் தமக்கு பின் பட்டத்துக்கு வருவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை என்றும் சிலர் சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் காஞ்சியில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்து பல்லவர் பெருங்குலத்தை தொடங்கி வைத்தது போல் ஆதித்த கரிகாலரும் காஞ்சியில் தனி அரசை ஏற்படுத்த விரும்புகிறார் என்றார்கள் சிலர். அவருடைய தம்பியாகிய அருள்மொழிவர்மனிடம் சக்கரவர்த்தி அதிக அன்பு காட்டி பட்சபாதமாக நடந்து கொள்வதால் ஆதித்த கரிகாலருக்கு கோபம் என்றார்கள் வேறு சிலர். இதை அடியோடு மறுத்து கரிகாலனையும் அருள்மொழியையும் போல நேய பாவமுள்ள சகோதரர்கள் இருக்க முடியாது என்று சாதித்தார்கள். இளவரசருக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருந்தது பற்றியும் பலர் பலவாறு பேசினார்கள். அரசகுலத்து மங்கை யாரையும் கரிகாலர் மணப்பதற்கு மறுதளித்து ஆலயபட்டர் மகளை மணந்து அரியாசனம் ஏற்றுவிக்க எண்ணியதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் வேற்றுமை நேர்ந்த காரணம் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆதித்த கரிகாலருக்கு சித்தப்பிரமை என்றும், பாண்டிய நாட்டு மந்திரவாதிகள் சூனிய வித்தையினால் அவரை பைத்தியமாக்கி விட்டார்கள் என்றும், அதனாலேயே சக்கரவர்த்திக்கு பிறகு அவர் சோழ சிங்காதனம் ஏறுவதை சிற்றரசர்கள் விரும்பவில்லை என்றும் சிலர் பேசிக்கொண்டார்கள். எது எப்படியாயிருந்தாலும் அந்த மகாவீரரை பார்ப்பதற்கு ஜனங்கள் அளவில்லாத ஆர்வம் கொண்டிருந்தார்கள். கடம்பூர் மாளிகைக்கு இளவரசர் கரிகாலர் விஜயம் செய்யப் போகிறார் என்ற செய்தி பரவியதிலிருந்தே சுற்றுப்பக்கங்களில் பெருங்கிளர்ச்சி உண்டாகியிருந்தது. அன்று மாலை வரப்போகிறார் என்று தெரிந்த பிறகு அக்கம்பக்கத்தில் 2 காத தூரம் வரையில் இருந்த எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து திரண்டு விட்டார்கள். அந்த கூட்டத்தை ஜனசமுத்திரம் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருந்தது. 1000 ஜனங்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த பேச்சுக்குரல்கள் உருத்தெரியாத ஒரே இரைச்சலாகி சமுத்திர கோஷத்தைப் போலவே கேட்டுக்கொண்டிருந்தது. மாளிகையின் முன்வாசலுக்கு எதிரே இளவரசரும் அவருடைய பரிவாரங்களும் வருவதற்கு
அரண்மனை காவலர்கள் வழிவகுத்து நின்றார்கள். பின்னாலிருந்த ஜனங்கள் வந்து மோதியபடியால் முன்னால் இருந்தவர்கள் தள்ளப்பட்டு அந்த வழியை அடைக்கப் பார்த்ததும் காவலர்களால் தள்ளப்பட்டு அவர்கள் மீண்டும் பின்னால் சென்றதுமான காட்சி சமுத்திரக்கரையில் அலைகள் வந்து மோதிவிட்டு பின்வாங்குவதை ஒத்து இருந்தது. மரத்தின் மேல் இருந்த ஒருவன் திடீரென்று, அதோ வருகிறார்கள் என்று கூவினான். எங்கே எங்கே என்று 1000 குரல்கள் எழுந்தன. ஒரு குதிரை அதிவேகமாக வந்தது. கூட்டத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் புகுந்து பாய்ந்து வந்தது. குதிரையின் காலடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படி ஜனங்கள் இருபுறமும் நெருக்கி அடித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டு வழிவிட்டார்கள். இளஞ்சம்புவரையன் என்று கத்தினார்கள். ஆம், வந்தவன் கந்தமாறன் தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கந்தமாறன் வேகமாக குதிரையை செலுத்திக் கொண்டு போய் கோட்டை வாசல் அருகில் நிறுத்திவிட்டு கீழே குதித்தான். அங்கே நின்று கொண்டிருந்த சம்புவரையரையும் பழுவேட்டரையரையும் பார்த்து வணங்கிவிட்டு, இளவரசர் வருகிறார், ஆனால் சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை. திடீர் என்று கோபம் வருகிறது. முன்னெச்சரிக்கை செய்வதற்காகவே வந்தேன். நல்லபடியாக ராஜோபசாரம் செய்து வரவேற்க வேண்டும். அவர் ஏதாவது தாறுமாறாக பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது என்றான். இவ்விதம் கூறிவிட்டு அங்கே நிற்காமல் மேலே அண்ணாந்து பார்த்தான். முன்வாசல் கோபுரத்தின் மேல் மாடியில் அரண்மனை பெண்கள் காத்திருப்பது தெரிந்தது. உடனே கோட்டை வாசலில் புகுந்து உள்ளே சென்று அங்கே ஒரு பக்கம் இருந்த மச்சுப்படிகளின் வழியாக மேலே ஏறிச் சென்றான். பெண்கள் இருக்கும் இடத்தை அடைந்ததும் கந்தமாறனுடைய கண்கள் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நந்தினி தேவி இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தன. அவள் அருகில் சென்று, தேவி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன். இளவரசரை அழைத்து வந்தேன். அதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதம் பிடித்த யானையைப் போல இருக்கிறார். அவரை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லை என்றான். ஐயா, அதைப் பற்றி என்ன கவலை? மதம் பிடித்த யானையை அடக்கி ஆள்வதற்கு தங்கள் சகோதரியின் 2 கண்களாகிய அங்குசங்கள் இருக்கின்றன என்றாள் நந்தினி. மணிமேகலை, அக்கா, இது என்ன பேச்சு என்றாள். கந்தமாறன், மணிமேகலை, பழுவூர் ராணி கூறுவதில் தவறொன்றுமில்லையே. ஆதித்த கரிகாலரைப் போன்ற வீராதி வீரரை பதியாகப் பெற தவம் செய்ய வேண்டாமா என்றான். மணிமேகலை பதில் சொல்வதற்குள் நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, இளவரசருடன் இன்னும் யாரேனும் வருகிறார்களா என்று கேட்டாள். ஆம் ஆம், பார்த்திபேந்திர பல்லவனும் வந்தியத்தேவனும் வருகிறார்கள். நந்தினி மணிமேகலையை குறிப்பாக பார்த்துவிட்டு, எந்த வந்தியத்தேவன்? தங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னீர்கள், அவனா என்றாள். ஆம், என்னை பின்னாலிருந்து குத்திக் கொல்ல பார்த்த அந்த பரம சிநேகிதன்தான். அவன் எங்கிருந்தோ எப்படியோ வந்து குதித்து வெள்ளாற்றங்கரையில் எங்களோடு சேர்ந்து கொண்டான். இளவரசருடைய தாட்சிணியத்துக்காக பார்த்தேன். இல்லாவிடில் அங்கேயே அவனை என் கத்திக்கு இரையாக்கியிருப்பேன் என்றான். மணிமேகலையின் முகம் சுருங்கி புருவங்கள் நெறிந்தன. அண்ணா, அவர் உங்கள் முதுகில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை எதற்காக இந்த மாளிகைக்குள் வரவிட வேண்டும் என்றாள். கண்ணே, நீ பேசாமல் இரு. அதெல்லாம் புருஷர்களின் விஷயம். நேற்றைக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், இன்றைக்கு கட்டிப் புரளுவார்கள் என்றாள் நந்தினி. கந்தமாறன் புன்னகை புரிந்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசரின் முகத்துக்காக பார்க்க வேண்டியதாயிற்று. ஓஹோ, கூடை கூடையாக புஷ்பம் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே. நீங்கள் இங்கிருந்து பொழிகிற மலர் மழையினால் இளவரசரின் கோபம் தணிந்து அவர் சாந்தமடைந்து விடுவார். அதோ வந்து விட்டார்கள், நான் கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று மச்சுப்படிகளில் இறங்கிப் போனான். அந்த முன்வாசலின் மேன் மாடத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டிய தூரம் பறந்திருந்த ஜனசமுத்திரத்தின் நடுவே சுழிக்காற்றினால் ஏற்படும் நீர் சுழலைப் போல ஓரிடத்தில் தோன்றிக் கொண்டிருந்தது. அந்தச் சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயைப் போல 3 குதிரைகளும் அவற்றின் மேல் வந்த வீரர்களும் சில சமயம் தோன்றினார்கள். மறுகணம் ஜனசமுத்திரத்தின் பேரலைகளினால் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். அவ்விதம் ஏற்பட்ட சுழல் மேலும் மேலும் பிரயாணம் செய்து கோட்டையின் முன்வாசலை நெருங்கிக் கொண்டிருந்தது. கடைசியில் கோட்டை வாசலுக்கே வந்துவிட்டது. கோட்டை வாசலை அடைந்த 3 குதிரைகள் மீதும் விற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் தான். அவர்களைத் தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்களெல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றது. ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது. 20 பேரிகைகள், 200 கொம்புகள், 300 தாரைகள், 500 தம்பட்டங்களிலிருந்து எழுந்த அந்த பெருமுழக்கத்தை கேட்டு அந்த மாபெரும் ஜனசமுத்திரத்தின் பேரிரைச்சலும் ஒருவாறு அடங்கியது. வாத்தியங்களின் பெருமுழக்கம் சிறிது நேரம் ஒலித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது. அப்போது ஏற்பட்ட நிசப்தத்தில்
கட்டியங்கூறுவோன் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது ஏறி நின்று இடிமுழக்கக் குரலில் கூவினான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வந்தியத்தேவனை கண்டதுமே குதூகலம் தாங்க முடியாம ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து குதித்து விரைவா போய் அவனை கட்டி தழுவிக்கிட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். இது பார்த்திபேந்திரனுக்கும் கந்தமாறனுக்கும் எரிச்சலை தந்தது. ஆத்திரத்துல வல்லவரையின் பேர்ல குற்றச்சாட்டுகளை அடுக்கி, இவன் விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு பட்டத்து இளவரசனும் வடதிசை மாதண்ட நாயகனும் வந்தியத்தேவனை தன் ஆருயிர் நண்பனாக கொண்டவனுமான ஆதித்த கரிகாலனுக்கே எச்சரிக்கை விடுத்தான் இந்த இளஞ்சம்புவரையன். குற்றச்சாட்டை கேட்டுட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்க சிரிச்சதும் கடும் கோபமே வந்துடுச்சு கந்தமாறனுக்கு. நீ எதற்காக அவனுக்கு முதுகு காட்டினாய்? இப்படி கேட்டு அந்த நகைச்சுவை ரசிக்கவே கடும் கோபம் ரொம்ப உக்கிர நிலைக்கு போயிட்டது. அதன் விளைவு பாவம் கந்தமாறனின் வேல் 2 துண்டா போயிட்டது. அடுத்து என்ன நடக்குமோன்னு பதறி போய் எச்சரிக்கை செய்ய எல்லாருக்கும் முன்னால கோட்டை வாசலுக்கு வந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? நேர்களே, இந்த பகுதியில் முண்டி அடித்து கொண்டு பட்சபாதமாக நடந்து கொள்வதால், தாறுமாறாக பேசினாலும் ஆகிய தொடர்களுக்கான அர்த்தங்கள் தெளிவாக இருந்தாலும் இவற்றின் சொற்பிறப்பியல் சுவையா இருக்குது. முண்டி அடித்தல், முந்துதல், முன்னேறுவது, விரைந்து மற்றவங்களுக்கு முன்னால போவது. இதிலிருந்து முட்டு, முண்டி இதெல்லாம் உருவாகுது. முட்டி மோதின்னு பேச்சு வழக்கில் இருப்பதையும் அறிவோம். பட்சபாதம் ஒருதலை சார்பாக நடப்பது. பட்ச பக்கம் ஒரு தரப்பு, பாதம் வீழ்ச்சி, குறிப்பாக சாய்வதுன்னு பொருள். முன்பின்னா திருப்பி பாரபட்சம்னு பேச்சு வழக்கில் வருது. தாறுமாறு ஒழுங்கில்லாத நிலை, குழப்பம். தாறு இது வேர்ச்சொல், இதன் பொருள் விரைவு. தரித்தல் துண்டிப்பது, பிரிப்பது, ஒழுங்கான அமைப்பை சீர்குலைப்பதுன்னு கொள்ளலாம். மாறு மாறுபடுதல். மொத்தமாக பார்த்தா ஒழுங்கான நிலையின் சீர்குலைவினாலே ஏற்படுற குழப்பம். கூட்டத்தில் இருந்த சிலர் கந்தமாறனை இளஞ்சம்புவரையன்னு குறிப்பிட்டதை கேட்டோம். தந்தையின் பெயரிலிருந்து பிரித்து அறிய பெரும் இளம் இந்த முன்னொட்டுகளை பயன்படுத்தினாங்க. பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ. அந்த வகையில் கந்தமாறன் இளஞ்சம்புவரையன். சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயை போல்னு ஒரு வர்ணனை வருது. நாவாய், வங்கம், கலம் இதெல்லாம் பெரிய கப்பல்களை குறிக்கும் சொற்கள். நாக்க போல நுனி குறுகி காணப்படுறதால நாவாய் என்ற சொல் உருவாகி இருக்கலாம்னு ஒரு கருத்து நிலவுது. நடியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த புறநானூற்று பாடல் பகுதி நினைவுக்கு வருது. காற்றை கட்டுப்படுத்தி மரக்கலம் செலுத்திய மாவீரன் மரபில் வந்தவனேன்னு சோழ மன்னனை புலவர் பாராட்டுறார். இதே மரபில் வந்திருக்கிற ஆதித்த கரிகாலன் எதையெல்லாம் கட்டுப்படுத்த போறான் பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.